அப்புறம் வந்து எங்கள் அப்பா கிட்ட தோளுக்கு கை போட்டு ரொம்ப லக்கி ஃபெலோ சார், உன் பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னால் தாங்க முடியாமல் கேட்டேன், சார் இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணி ஷூட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு எதுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, உனக்கு இந்த பாட்டு ரிஹர்சல்ஸ் பண்ணியாச்சு, 1000 நிலவேன்ற பாடல் நீ பாடுறேன்னு சொல்லி நான் சொல்லியாச்சு உங்ககிட்ட. நீ காலேஜுக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, இல்லை உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் பிரதர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த பாட்டு பாடியே காமிச்சிருப்பேன், இந்த பாட்டு நான் எம்ஜிஆருக்கு பாட போகிறேன்னு சொல்லிட்டு. சரி, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் அந்த பாட்டு வேறு யார்கிட்டாவது பாட வச்சுட்டு எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு படத்துலையோ ரெக்கார்ட்லையோ அவங்க எல்லாம் கேட்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இந்த பாட்டு பாலு சும்மா அவன் போய் சொன்னான்டா, அவன் பாடலை, வேறு யாரோ பாடிட்டாங்க, சும்மா ரீல் விட்டான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது உன் எதிர்காலத்துக்கு கூட நல்லா இருக்காது. அதனால ஒரு 15 நாள் தள்ளி போட்டுக்கலாமே ஷூட்டிங்னு, உனக்காகவே இந்த பாட்டே கொடுக்கணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி தின் ஆர்டிஸ்ட் இன் எம்ஜிஆர், ஒரு பெரிய மனுஷத்தன்மை இருக்கு பாருங்க. அதுதான் உங்க ஆர்டிஸ்டுக்கு